வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். நடப்பாண்டில் 10,105 பணியாளர்கள் தேர்வு. TNPSC அட்டவணை வெளியீடு. விஸ்வரூபம் படத்துக்கு தடை விதிக்க தமிழக அரசு அப்பீல். ஒருமைப்பாட்டுக்காக தமிழகத்தை விட்டு வெளியேற தயார் என்று கமலஹாசன் உருக்கம். புதிய தலைமை செயலகம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மாற்றும் பணி துரிதம். புறநோயாளிகள் பிரிவு உடனடியாக துவக்கம். விரிவான செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடப்பாண்டு நிரப்பப்பட இருக்கும் 10,000 பணியிடங்களுக்கான ஆண்டு திட்டத்தினை அதன் தலைவர் நடராஜ் வெளியிட்டார். TNPSC மூலம் நடப்பாண்டு 10,105 காலி பணியிடங்களை நிரப்ப தேர்வாணையம் திட்டமிட்டுள்ளது. இதற்கான ஆண்டு திட்டத்தினை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் நடராஜ் புதன்கிழமை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடராஜ், இவ்வாண்டு தேர்வாணைய தேர்வில் சிறிய மாற்றங்கள் செய்திருப்பதாகவும், குரூப் 2வில் அடங்கியுள்ள சில முக்கிய பதவிகள் குரூப் 1க்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறினார். குரூப் 1 முதன்மை எழுத்து தேர்வுக்கு கூடுதலாக ஒரு பொது அறிவுத்தாள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த நடராஜ், குரூப் 2வில் அடங்கிய பதவிகள் நேர்முக தேர்வு இல்லாதவை என்று இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் குரூப் 2 பதவிகளுக்கு முதுநிலை தேர்வு, முதன்மை தேர்வு, நேர்காணல் என 3 அடுக்கு தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கால அட்டவணை இந்த வருடம் மொத்தம் 27 துறைகளிடமிருந்து 35 பதவிகள் பெறப்பட்டிருக்கின்றன. அதில் மொத்த காலி பணியிடங்கள் எங்களுக்கு இதுவரைக்கும் வந்த வரைக்கும் 10,105 காலி பணியிடங்கள் இப்பொழுது எங்களுக்கு வந்திருக்கிறது. இது அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதில் குரூப் 4 தொகுதி 4 அதில் தான் இளநிலை உதவியாளர்கள் டைபிஸ்ட் அந்த போஸ்ட், அதுக்கு மொத்தம் காலி பணியிடங்கள் 2,716. கடந்த நவம்பர் மாதம் நடந்த குரூப் 4 தேர்வு முடிவுகள் பிப்ரவரி 1 தேதி வெளியாகும் என்றும், பிப்ரவரி 18ஆம் தேதி கலந்தாய்வு தொடங்கும் என்று தெரிவித்த நடராஜ், நடப்பாண்டு மாநில சிவில் சேவை குரூப் தேர்வுக்கு ஜூலை மாதம் அறிவிக்கை வெளியாகும் என்றும், ஆகஸ்டில் பிலிமினரி தேர்வும், முக்கிய தேர்வுகள் அக்டோபரிலும், டிசம்பரில் முடிவுகள் வெளியாகி கவுன்சிலிங் தொடங்கும் என்றார். மேலும் சிவில் சேவை குரூப் 1A தேர்வுகளுக்கு செப்டம்பரில் அறிவிக்கை வெளியாகி டிசம்பர் 14 தொடங்கி 7 நாட்கள் தேர்வு நடக்கிறது. 2014 ஜனவரியில் முடிவுகள் வெளியாகி பிப்ரவரியில் கவுன்சிலிங் நடக்கும். குரூப் 1B பணியிடங்களுக்கான அறிவிக்கை பிப்ரவரியில் வெளியிடப்பட்டு மார்ச்சில் தேர்வும், ஏப்ரலில் தேர்வு முடிவுகள் வெளியாகின்றன. மே மாதத்தில் கவுன்சிலிங் நடக்கும். குரூப் 1B பணியிடங்களுக்கான பிலிமினரி தேர்வுக்கான அறிவிக்கை ஜூன் மாதம் வெளியாகும் என்றும், ஆகஸ்டில் தேர்வும், நவம்பரில் முடிவு வெளியாகி டிசம்பரில் கவுன்சிலிங் நடக்கும் என்றும் நடராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் குரூப் 2வில் 604 நேர்காணல் பதவிக்கும், குரூப் 2A பிரிவில் 789 நேர்காணல் அல்லாத பதவிகளுக்கும், குரூப் 4 பிரிவில் 2,716 பதவிகளுக்கும், தொழில்நுட்ப பதவிகள் 215 இடங்களுக்கும் 2013 ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதம் வரை தேர்வுகள் நடைபெறவுள்ளன. விஸ்வரூபம் திரைப்படத்துக்கு விதிக்கப்பட்ட தடை மூலம் தனது சொத்துக்கள் அனைத்தையும் இழக்க உள்ளதாகவும், நாட்டின் ஒருமைப்பாட்டுக்காக தமிழகத்தை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாகவும் நடிகர் கமலஹாசன் உருக்கமாக கூறியுள்ளார். நடிகர் கமலஹாசன் எழுதி இயக்கியுள்ள விஸ்வரூபம் திரைப்படத்துக்கு தமிழக அரசு தடை விதித்தது. 6 மணி நேரம் நடந்த நீண்ட விவாதத்திற்கு பின்னர் விஸ்வரூபம் படத்திற்கான தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வெங்கட்ராமன் செவ்வாயன்று இரவு 10:15 மணி அளவில் உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் புதனன்று தமிழக திரையரங்குகளில் அப்படத்தை திரையிடுவதில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படவில்லை. தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடும் செய்யப்பட்டது. இதனால் சினிமா தியேட்டர்களில் விஸ்வரூபம் படம் நிறுத்தப்பட்டு ரசிகர்களுக்கு பணம் திருப்பி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் புதனன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் கமல் தன் நிலை குறித்து விளக்கம் அளித்தார். தடைக்கு தடை என்று போய்கொண்டிருக்கிறது. எனக்கு இது விளங்கவில்லை. என்னுடைய படம் நடக்கும் களம் ஆப்கானிஸ்தான், அது அமெரிக்காவிலும் நடக்கிறது. இது இந்திய முஸ்லிம்களுக்கு கேலி செய்யும் படமாக எப்படி இருக்க முடியும் என்பதை யோசித்து பார்க்கிறேன். நான் உள்பட அனைவருமே கருவிகளாகிவிட்டோம். என்னுடைய முஸ்லிம் சகோதரர்கள் உள்பட சென்னையில் எனக்கு இருக்கும் தாவர சொத்துக்கள் அனைத்தும் இந்த படத்திற்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரிலீஸ் தேதி தள்ளி போக போக எனக்கு பணம் கொடுத்தவர் இதை எழுதி அவர் பெயருக்கு மாற்றிக்கொண்டு விட்டார். நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு தன்னால் எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது என்றும், தனது வீடு உட்பட சொத்துக்கள் அனைத்தும் விஸ்வரூபம் படத்தின் மூலம் போய்விட்டதால் தமிழகத்தை தவிர மதசார்பற்ற மாநிலம் ஏதாவது இருந்தால் அங்கு செல்ல விரும்புவதாகவும், அப்படியும் இல்லாத நிலையில் வெளிநாட்டுக்கு இடம்பெயர இருப்பதாகவும் உருக்கமாக கூறினார் நடிகர் கமலஹாசன்.
தனி மனிதன் தானே வீழ்த்தி பார்க்கலாம் என்று தமிழகம் நினைக்கக்கூடாது. விழுந்தால் விதையாக விழுவேன், மரமாக வளர்வேன். எனக்கு அரசியல் கிடையாது, மதம் கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும். எனக்கு மதசார்பற்ற ஒரு இடம் வேண்டும். அது தமிழகமாக இல்லாமல் போய்விட்டால் மதசார்பற்ற மாநிலம் இந்தியாவில் உள்ளதா என்று தேடி குடியமர்வேன். எனக்கு இடம் கிடைக்கவில்லை என்றால் மதசார்பற்ற ஒரு நாடு தேடி போவேன். இது மதசார்பற்ற ஜனநாயக நாடு என்று நான் இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிறேன். இருப்பினும் எனக்கு நீதியின் பால் நம்பிக்கை உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். விஸ்வரூபம் படத்தை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் தொடரப்பட்டுள்ள அப்பீல் மனு புதனன்று மதியத்துக்கு மேல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. புதிய தலைமை செயலகத்தை மருத்துவமனையாக மாற்றும் அரசு முடிவுக்கு தடையில்லை என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து உடனடியாக புறநோயாளிகள் பிரிவு துவக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓமாந்தூரார் அரசினர் தோட்டத்தில் கடந்த திமுக ஆட்சியின் போது 800 கோடி ரூபாய்க்கும் மேலான செலவில் புதிய தலைமை செயலகம் கட்டப்பட்டது. 2 முறை சட்டசபை கூட்டமும் நடந்தது. இந்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக அரசு பதவியேற்றதும் தலைமை செயலக செயல்பாடுகள் ஜார்ஜ் கோட்டையிலேயே தொடரும் என்றும் புதிய தலைமை செயலக கட்டிடத்தை பல்நோக்கு அரசு மருத்துவமனையாக மாற்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தது. இதை எதிர்த்து திமுக சார்பிலும் மேலும் சிலரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் புதிய தலைமை செயலகத்தை மருத்துவமனையாக மாற்ற அரசு எடுத்த முடிவு செல்லும் என்று உத்தரவிட்டது. இந்நிலையில் புதிய தலைமை செயலகத்தை மருத்துவமனையாக மாற்றும் பணிகள் துரிதமாக நடந்தன. பல்வேறு அரசு மருத்துவமனைகள் என்று கட்டிடத்தை சுற்றி பலகைகள் அமைக்கப்பட்டன. மேலும் முதல் கட்டமாக புதன்கிழமையன்று புதிய தலைமை செயலக கட்டிடத்தில் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவும் மருந்தகமும் துவக்கப்பட்டது. தொடர்ந்து நரம்பியல் தொடர்பான சிகிச்சை பிரிவு உள்பட படிப்படியாக மருத்துவமனைக்குரிய அனைத்து வசதிகளும் செய்யப்படும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தெலுங்கானா தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி காங்கிரஸை சேர்ந்த 7 எம்பிக்கள் ராஜினாமா கடிதத்தை சோனியாவிடம் அளிக்க உள்ளனர். தெலுங்கானா தனி மாநில கோரிக்கை தொடர்பாக ஆந்திர அனைத்து கட்சிகளின் கூட்டம் டெல்லியில் டிசம்பர் 28ஆம் தேதி நடந்தது. அப்போது ஒரு மாதத்தில் தெலுங்கானா கோரிக்கை மீது இறுதி முடிவெடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் ஷிண்டே அறிவித்தார். அந்த ஒரு மாத காலக்கெடு ஜனவரி 28ஆம் தேதியுடன் முடிந்தபோதும் மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை தெரிவிக்காத காரணத்தால் ஆந்திராவில் கடந்த 3 தினங்களாக தெலுங்கானா தனி மாநில போராட்டம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. தனி மாநில கோரிக்கை மீதான முடிவை மத்திய அரசு தொடர்ந்து இழுத்தடித்து வருவதால் தெலுங்கானா மாவட்டங்களில் இருந்து லோக்சபாவுக்கு தேர்வு செய்யப்பட்ட டாக்டர் விவேகானந்தா, சுகேந்தர் ரெட்டி உள்ளிட்ட 7 காங்கிரஸ் எம்பிக்கள் பதவி விலகப் போவதாக அறிவித்தனர். எம்பிக்களும் தெலுங்கானாவை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகளும் கட்சி பதவியிலிருந்து விலகப் போவதாக அறிவித்துள்ளனர். காங்கிரஸ் தலைவர் சோனியாவை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அளிக்க 7 எம்பிக்களும் திட்டமிட்டுள்ளதால் டெல்லியில் காங்கிரஸ் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராஜினாமா செய்வதில் இருந்து பின்வாங்குவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தெலுங்கானா காங்கிரஸ் தலைவர் கேசவராவ் தெரிவித்தார். Handing it over to her, our resignation. There is no compromise or any change as far as this is concerned. இதனிடையே தெலுங்கானா தனி மாநில கோரிக்கை மீது தொடர்ந்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே டெல்லியில் கூறினார். இறுதி முடிவை எடுக்க சிறிது காலம் பிடிக்கும் என்று கூறிய ஷிண்டே புதிய காலக்கெடு எதையும் தெரிவிக்க மறுத்துவிட்டார். கரூரில் அமைக்கப்பட்டுள்ள 100 கோடி ரூபாய் முதலீட்டிலான புதிய சிமெண்ட் உற்பத்தி ஆலையை வீடியோ கான்பரன்சிங் மூலம் முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார். தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்தால் கரூர் மாவட்டம் காகிதபுரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலையை தமிழக முதல்வர் ஜெயலலிதா புதனன்று தலைமை செயலகத்தில் இருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலம் துவக்கி வைத்தார். அப்போது தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் 2011-2012ஆம் ஆண்டில் ஈட்டிய லாபத்தில் தமிழக அரசின் பங்கு தொகையான 12 கோடியே 22 லட்சம் ரூபாயை முதல்வர் ஜெயலலிதாவிடம் தொழில்துறை அமைச்சர் தங்கமணி வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி கிராமத்தில் L&T மற்றும் டிட்கோ நிறுவனத்தின் கூட்டு முயற்சியால் 3375 கோடி ரூபாய் முதலீட்டில் கட்டுமான தளம் மற்றும் துறைமுகம் 1143 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இதை தமிழக முதல்வர் ஜெயலலிதா புதனன்று தலைமை செயலகத்தில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் துவக்கி வைத்தார். கோவையில் பள்ளி கல்வித்துறை மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மாநில அளவிலான ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் துவங்கியுள்ளன. குடியரசு தினம் மற்றும் பாரதியார் தின விழாவை முன்னிட்டு கோவையில் மாநில அளவிலான ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் துவங்கியது. இப்போட்டிகளை மண்டல முதுநிலை மேலாளர் சிவசங்கர் துவக்கி வைத்தார். இதில் மாநிலம் முழுவதிலும் இருந்து 400க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். ஆண் மற்றும் பெண்களுக்கு ஹரிஜோனல் பார், பொமல் ஹார்ஸ், ரோமிங் ரிங்ஸ், பார்லல் பார் உட்பட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. மாநிலங்களுக்கு இடையேயான 32 மாவட்ட அணிகளை கொண்ட 15
மண்டலங்கள் மற்றும் ஒரு விளையாட்டு விடுதி ஆக 16 மண்டலங்கள் இந்த மாநில ஜிம்னாஸ்டிக் போட்டியிலே பள்ளிகள் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இதில் வெற்றி பெற்று பெறும் வீரர்கள் சான்றிதழ்கள் எல்லாம், அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிற்கு வந்து தகுதியுடையதாக இந்த சான்றிதழும் பரிசுகளும் அமையும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கு பெற உள்ளனர். தேசிய நெடுஞ்சாலை பணிக்கு வைத்த வெடி கிராமங்களுக்குள் சிதறி விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தியதால் ஆத்திரமடைந்த அப்பகுதிவாசிகள் அதிகாரியை சிறைப்பிடித்தனர். திண்டுக்கல்லில் இருந்து குமுளி வரையில் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இந்த பணிக்காக வத்தலகுண்டு அருகே உள்ள கட்டக்காமன்பட்டியில் பாறைகளை உடைக்க அதிகாரிகள் வெடிகளை பயன்படுத்தினர். வெடித்து சிதறும் கற்கள் அருகிலுள்ள வீடுகளுக்குள் விழுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நெடுஞ்சாலை பணியில் ஈடுபட்டிருந்த பொது மேலாளர் சீனிவாசன் மற்றும் ஜேசிபி இயந்திரம் டிப்பர் லாரிகளை சிறைப்பிடித்தனர். மக்கள் குடியிருக்கிற இடத்துல எதுக்காக வெடி வைத்து அந்த கல்லு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த கல்லு வந்து வீடுகள்ல ஓடுகளை உடைச்சிருக்குது, கார் கண்ணாடியா உடைச்சிருக்குது. எப்படி இந்த வேலையை வந்து வெடிகுண்டு வச்சு வேலை பார்க்கலாம்ன்றதுக்கு அனுமதி கொடுத்தாரு. இப்படி பொதுமக்கள் இருக்கிற இடத்துல எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம எப்படி இந்த வேலைகளை பாக்குறாங்க. இதையடுத்து அதிகாரிகள் நடத்திய சமரச பேச்சுவார்த்தையை தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்பட்ட பொது மேலாளர் மற்றும் வாகனங்களை பொதுமக்கள் விடுவித்தனர். நெல்லை தனியார் வாகன காப்பகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் கார்கள் எரிந்து சாம்பலாயின. நெல்லை டவுன் பகுதியில் ஆறுமுகம் என்பவர் வாகன காப்பகம் நடத்தி வருகிறார். இந்த காப்பகத்தில் தினமும் 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். இந்நிலையில் வாகன காப்பகத்தில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் அங்கிருந்த கார்கள் எரிந்து சாம்பலாயின. வாகன காப்பகத்தில் ஏற்பட்ட விபத்து சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதுல வந்து விடிய காலம் 5:15 மணிக்கு ஃபயர் ஆயிருக்கு. ஆனா ஃபயருடைய ரீசன் வந்து இது வந்து தானா ஃபயர் ஆனது மாதிரி தெரியல. இது ஏதோ வைப்பு தீ மாதிரி இருக்கலாம். அதனால காவல்துறை புலன் விசாரணையில வந்து இருக்கு. இது லாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs வரைக்கும் லாஸ் இருக்கும். இந்த தீ விபத்து குறித்து டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருகே வனப்பகுதியில் உடல்நலக் குறைவால் பெண் யானை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்தது. நெல்லை மாவட்டத்தில் களக்காடு முதல் முண்டந்துறை வரை புலிகள் காப்பகம் செயல்படுகிறது. இந்த வனப்பகுதியில் யானைகளும் வசித்து வருகின்றன. தற்போது குளிர் அதிகமாக இருப்பதால் கேரள வனப்பகுதியில் இருந்தும் யானைகள் தற்காலிகமாக நெல்லை மாவட்ட வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்து வருகின்றன. இந்நிலையில் மணிமுத்தாறு அணையில் இருந்து மாஞ்சோலை தேயிலை தோட்டம் செல்லும் வழியில் கோவில்தட்டை பகுதியில் கடந்த சில தினங்களாக ஒரு பெண் யானை உலவி வந்ததை வன ஊழியர்கள் மற்றும் எஸ்டேட் தொழிலாளர்கள் பார்த்துள்ளனர். ஆனால் அந்த யானை திடீரென இறந்து கிடந்துள்ளது. தகவல் அறிந்த புலிகள் காப்பக துணை இயக்குநர் குருசாமி, உதவி வன பாதுகாவலர் ஆனந்தகுமார் மற்றும் கால்நடை துறையினர் இறந்த யானையை சோதித்தனர். சோதனையில் உணவு ஜீரணமாகாத காரணத்தால் யானை இறந்தது தெரியவந்தது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி அந்த யானையை அதிகாரிகள் அங்கேயே எரித்தனர். தங்கத்தின் விலை புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 8 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,912 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,864 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 40 காசுகள் அதிகரித்து 62 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 58,100 ரூபாயாக இருந்தது. கடும் பனிப்பொழிவின் காரணமாக இரை கிடைக்காமல் அவதிப்படும் பறவைகளுக்கு தானிய வகைகளை ஜம்மு காஷ்மீர் அரசு தூவி வருகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உச்சகட்டமாக பனிப்பொழிவு காணப்படுகிறது. இதனால் திறந்த வெளிப்பகுதிகள், சாலைகள், கட்டிடங்கள் என அனைத்து பகுதிகளிலும் உறைபனி மூடிவிட்டது. இதனால் பொதுமக்கள் மட்டும் பாதிப்பிற்குள்ளாகவில்லை. புல் பூண்டு செடிகளை கூட உறைபனி மூடிவிட்டதால் பறவைகளும் இரை இல்லாமல் கடும் பாதிப்பிற்குள்ளாகி இருக்கின்றன. வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்துள்ள பல்லாயிரக்கணக்கான பறவைகளும் இரை கிடைக்காமல் தவிக்கின்றன. புகழ்பெற்ற தால் ஏரி பனிப்பொழிவால் உறைந்து காணப்படுவதால் சிறுவகை மீன்களை உண்டு உயிர் வாழும் பறவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் ஜம்மு காஷ்மீர் மாநில வனத்துறையினர் ஹோகிசர் சரணாலயம், தால் ஏரி போன்ற பகுதிகளில் பறவைகளுக்காக நெல்மணி போன்ற தானியங்களை தூவி வருகின்றனர். We have started it just कोई कुछ दिनों पहले 10-12 दिन पहले. अदरवाइज भी हम बीच में चैनल्स बनाते हैं उसको मैनेज करने के लिए, कहीं वाटर ये देते हैं, पूल्स बना लेते हैं क्योंकि डिफरेंट बर्ड्स का डिफरेंट चीज़ें होती हैं. और जो ऑलरेडी वहाँ पे है जो जिससे हम जो वीड्स हैं वहाँ पे जिसके उनका रह गुजर सेफ रहता है उसको भी हम चैनलाइज कर लेते हैं.
ताकि पानी और वो साथ साथ में रहे और उनका नशोदमा ठीक तरह रहे. கடும் பனிப்பொழிவு சமயங்களில் மனிதர்களை பற்றி மட்டும் கவலைப்படாமல் பறவைகளின் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்த காஷ்மீர் அரசின் இந்நடவடிக்கைக்கு சுற்றுலா பயணிகள் பாராட்டு தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.